பொண்ணுங்களை பற்றி அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. எவ்வளவோ பண்ணுறோம், பொண்ணுங்கள ஒரு மேட்ராடான்னு பசங்க சொல்கிறத நம்பி ஏமாந்துட்டேன். என் பேர் தேவா. இவன் என் மாமா பொண்ணு, வசதியான ஆள். இல்லைன்னா இங்கே நின்று எதுக்கு நான் இவ கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன்? தேவா, ஐ லவ் யூ. என்ன பிரச்சனை? நான் இருக்கேன்ன. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கண்ணே. என்ன வேணும்? இல்ல, எப்ப பேசினாலும் என்ன தருவேன்னு கேக்குறீங்க. இப்ப என்ன வேணும்? இப்படி மூச்சுக்கு 300 தடவை என்ன வேணும்னு கேட்குறாளே, வேற என்ன வேணும்? உங்கள் அப்பாவோட சொத்து தான் வேணும். என்னை சின்ன வயசுலேருந்து பாடாப்படுத்தின ஒரு விஷயம் பணம். இந்த பணத்தால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் இனி பணத்துக்காக ஓடி அலையாமல் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு எந்த பையன்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பழகிற மாட்டான். அப்படி அவள் பேசி பழகி இவன் தான் நமக்கு எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு லிமிட்டை தாண்டின பிறகு அவன் நினச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. நான் என் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அன்னைக்கு அவள் கையை பிடிச்சி அவகிட்ட அப்படி சொன்னது தான். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன். அவள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு பிடிச்ச கையை என்றைக்குமே விடக்கூடாதுன்னு அவன் நினச்சான். ஆனால் நான் வேறு மாதிரி நினச்சேன். அதுதான் தப்பாயிருச்சு. ஒரு பொண்ணு இப்படி தான் இருப்பா அப்படி தான் இருப்பான்னு நம்ம எப்படி நினச்சாலும் அது உண்மையாக இருக்காது. அவள் வேறு மாதிரி இருப்பா. அன்னைக்கு எனக்கு அது புரியலை. அன்னைக்கு நான் நினச்சதெல்லாம் அவள் கூட இருக்கணும், அவ்வளோதான். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இனி நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை தான் கட்டிப்பேன்னு 2 காலில் நிற்கிறான். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. என்ன வேணும்? இல்லை, எப்போ பேசினாலும் என்ன தருவேன்னு கேட்குறீங்க. இப்போ என்ன வேணும்?
டேய் ஒன்று எந்திரிச்சு கிளம்பலாம் அலாரம் ஆஃப் பண்ணுறான். வேலைக்கு போகிறேன்னு நம்ம உசுரை வாங்கலாம். ஒன்றுதான் இருக்கா? சக்தியை நோக்க சரவண பவனார் செங்கரிமேலும் பாதமிரன். இவர் எங்கள் அப்பா, ஸ்கூல் வாத்தியார், பேர் ஹரிச்சந்திரன். காலையில் எந்திரிச்சு எனக்கு என் தம்பிக்கு சமைச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறேன்னு என் மேலே அவருக்கு கோபம். அவர் இல்லாதப்போ தான் நான் வீட்டுக்கே வருவேன். சொல்கிறா. ஹலோ ஏவா ஹலோ சொல்கிறா. ஏய் சனியை முடிச்சோனே இந்த ஃபோனை மாற்றி தான் போயேன்டா, இன்னும் கேட்க மாட்டேங்குதுடா. ஹலோ இந்த ஃபோனில் மைக் ப்ராப்ளமாக இருக்குடா. எங்கே இருக்க? ஸ்டாப்ட நீ எங்கடா இருக்க? வீட்டில் தான். சரி நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் கிளம்பி வா. இதோ கிளம்பிட்டேன்டா. அதுவும் அங்கே இருக்குல்ல, லாஸ்ட் கிளாஸ் ரூம். ஆமாம் சார். 3rd ஸ்டாண்டர்ட். இன்னைக்கே எடுங்க. ஓகே சார். தங்குற இடம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஃபோனில் சொல்லியிருந்தேனே சார். ட்ரை பண்ண வெளியில் எங்கேயும் கிடைக்கல. சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சதை வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே சார். வாங்க போகலாம். வாடா. இவன் என் ஃப்ரெண்டு டோனி. நான் எப்போ பணம் கேட்டாலும் ரெடி பண்ணி தருவான். ஆனால் அவன் எப்படி ரெடி பண்ணுவான்றது தான் பிரச்சனையே. டேய் வந்தோடனே வாடா. ஏன்னா ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ண? ஏய் தெரிஞ்சிடண்டா, ப்ராப்ளம் ஆயிரும், மாட்டிக்குவோம். எல்லாம் எனக்கு தெரியும், மூட்டிட்டு வாடா. வண்டி புதுசாக இருக்கு, எல்லாம் நம்ம வண்டி தான்.
டேய் மிரட்டுறடா. பணம் சும்மா கிடைக்குமா? உடம்புலாம் வீரத்தழும்டா. மாட்டினோம் பிரிச்சிருவானுங்க. ம் எதாவது வேணா கேள்றா. ஆ சரி போகலாமா? போகலாம். நான் இந்த மாதிரி ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கும்போது என் தம்பிக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ரொம்ப நல்லவன். அப்பா அம்மா கிடையாது. வேலைக்கு போய் தங்கச்சி படிக்க வச்சுட்டு இருந்தான். நிறைவாக இரு மனங்கள் சந்தித்ததாலோ என்னவோ தூக்கம் கூட இங்கே ஆனந்தமாய் கும்மி கொட்டுகின்றன. எங்க மாஸ்டர் காணா? மனங்கள் இதா வந்துருவாருங்க. மாஸ்டர் கஸ்டமர் வந்திருக்காங்க. நீயே போடு நண்பா. கும்மி கொட்டுகின்றன. டீயா காஃபியாண்ணா? டீனா? நண்பா என்ன பண்ற? பால். காசு கொடுத்து குடிக்கணும் தான் பால். இப்போ மற்றவனுக்கு நீலு. பொழைக்க தெரியாத புள்ள. நண்பா எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ணு நண்பா. நண்பா நாட்டில் எல்லாரும் அம்மாவையும் அம்மான்னு கூப்பிடுறோம். எல்லாரும் நம்ம அம்மா ஆயிடுவாங்களா? நாட்டில் எல்லாரும் தங்கச்சியும் தங்கச்சின்னு கூப்பிடுறோம். எல்லாரும் நம்ம தங்கச்சி ஆயிடுவாங்களா? நாட்டில் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு வித்தியாசம் பார்க்கணும் நண்பா. மாஸ்டர் டீ சூப்பராக இருக்குது. உங்கள் கடையில் குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்குது. என்ன நண்பா பாலை கலக்கல இது போய் நல்லா இருக்குன்றான். நல்லா இல்லைன்னு சொன்னா உடனே காசு கேட்பேன். இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னானா அவன் பொண்டாட்டி போடுற டீ எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் தொழில் ரகசியம் நண்பா. டாடி பை பை. பேபி யூ டேக் டிபன். Yes daddy, I have taken. Today I have exam, so I leave. லீவ்? we go to school. ஐயோ நம்ம என்னப்பா தப்பா கேட்டுட்டோம்? என்ன நண்பா ஸ்கூல் ட்ரெஸ்ஸை பார்த்தா மான்ஃபோர்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? 12th வரைக்கும் தான் மான்ஃபோர்டு, அதுக்கப்புறம் ஐஐடி, மெட்ராஸ், ஆக்ஸ்போர்டு, அமெரிக்கா. அதுக்கெல்லாம் பணம். டீயா காஃபியா? டீ கேன்சல். ₹5. எதுக்கு? தண்ணிக்கா? டீயே 5 ரூபா தான், தண்ணிக்கு 5 ரூபாயா? இதைத்தான் சூடு பண்ணி கண்ணாடி டம்ளர்ல டீயா உனக்கு தரேன். அட போயா. டீ நண்பா நண்பா நண்பா. வீட்டு சாதேங்கடா. அப்பா வந்துட்டாரு, வீட்டில் தான் இருப்பாரு. என்னடா நல்லா இருக்கியா? இவங்க கூட உனக்கு என்ன வேலை? சும்மா படத்துக்கு போயிட்டு வந்தேன். துரை எங்க போயிட்டு போறாரு? ஏதோ படத்துக்கு போயிட்டு போறானா? ஏன் நீ போல? வேலைக்கு போகணாமா? அப்படியே உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல. ஆமா வேலை வாங்கி கொடுத்துட்டாலும் போயிட போறான். நீங்க வேற. விட்டு இருந்த 2 அரியர் பேப்பர் எழுத சொல்லலாம்ல. சொல்றேன். ஓகே பை. டேய் இவங்க நம்ம ஸ்கூல் டீச்சரு. இந்த ரூமில் தான் தங்குவாங்க. உன் பொருள் ஏதாவது இருந்தால் எடுத்து இந்த ரூமில் மாற்றிக்க. அவன்கிட்டையும் சொல்லிடு. அன்னைக்கு தான் அவளை முதல்ல பார்த்தேன். எங்கள் அப்பா என்னை பற்றி அவகிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். என் மூத்த பையன் படிப்பு முடிக்காமல் வேலைக்கும் போகாமல் சும்மாவே சுற்றிட்டு இருக்கான். டீச்சர் ஒரு 15 நாள் இந்த வீட்டில் தங்கிக்கிங்க. அப்புறம் வேறு வீடு பார்த்து நீங்கள் மாற்றிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் சார்.
இவன் வருவானா வரமாட்டானா? வந்துட்டான். இவன் எதுக்கு கூட வரான்? என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணா. மெக்கானிக் யாரையாவது கூட்டிட்டு வரியா? டேய் நீ இங்கே இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டு டேய் இருடா, நான் போய் கூட்டு வரேன். வரல. ஹலோ, ஒரு செல்ஃபோன் வச்சுக்கலாம்ல? தொலைஞ்சிருச்சு. அதான் தெரியுமே. வாங்கணும். வாங்க வேண்டியதானே? அதுக்கு முதல்ல சேலரி வாங்கணும். வண்டியில் என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, சாவி போடணும். அதான் இருக்கே. இருக்கே, போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. எப்படி? இவங்க தான். எனக்கு தெரியும் இப்போ அவன் என்னை பார்க்குறான்னு. ஆனால் சிகரெட்டை மறைக்கணுன்னோ அவள் பார்வையிலேருந்து விலகி போகணுன்னோ எனக்கு தோணலை. நெருங்காமல் நெருங்கியாடு செம்மாங்கனி மாங்கனி மாங்கனி திரு கண்ணம் தந்த சூடு உயிர் வாங்கினி 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 இது இரவு காடு இறையை ஹலோ, என்னடா ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது? சார்ஜ் இல்லைடா, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியா? சரி கிளம்பி வரையா? வரேன்டா. சீக்கிரம் வந்துடுறா. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போகலாம். சரி வரேன்டா. வரேன் வரேன். இந்தாங்க உங்கள் பொண்ணு லைனில் இருக்காங்க. ஹலோ அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மாவுக்கு தான் இன்னும் காய்ச்சல் சரியாகலம்மா. நான் வேணா வரட்டாப்பா? ஐயோ வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கே இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுத்துருங்கப்பா. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேம்மா. சரிப்பா, நான் சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு வரேன். மா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதம்மா. இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருச்சுல்ல, வயசாகிட்டே போதுமா. இப்போயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. போஸ்ட்மேன் வந்து அவர் பையனை கேட்டார். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? நான் சேலரி வாங்கிட்டு ஊருக்கு வரேன்.
எனக்கு தெரியும்ப்பா, அம்மாவை பார்த்துக்கோங்க. மாத்திரை அவங்க பணம் இருக்கா? தம்பி தான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. அவர்கிட்ட கொடுங்க. ம். சேலரி வாங்கிட்டு அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டனி உட்காரு. ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறேன் சார். அதான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். பேனா கொடுப்பா. One more time. ரயில்வேல வேலைக்கு போறியா? ஆமாம் சார். எக்ஸாம் எங்க? பெங்களூரில் சார். டேனி ரயில்வே வேலைக்கு பெங்களூரில் அப்ளை பண்ணுறான். நீ ட்ரை பண்ணலாம்ல? என்னோட ஆம்பிஷன் எல்லாமே பாடி பில்டிங் தான்ப்பா. டேனி, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேட்டு கொஞ்சம் கால் பண்ணுறியா? என் நம்பர் தெரியுமாடா? தெரியாது. சரி, நோட் பண்ணிக்க. 915 ம் 909 ம் 00 ம் 40. ம் எவ்வளோ வாடகை அட்வான்ஸ்லாம் கேட்டு ஃபோன் பண்ணுறா. வரேன் சார். ம் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகேடா. அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, அவ மட்டும் இருந்தா. ஒரு நிமிஷம், பாத்ரூமில் ப்ரெஷ் இருக்கு, எடுத்துக்கிட்டுங்களா? ம். சரிங்க, எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ். இவங்க நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்காங்கடா டீச்சரா. வேறு வீடு கிடைக்கிற வரைக்கும் அப்பா இவங்களுக்கு இங்கே தங்க சொல்லியிருக்காரா. இனிமேல் நம்ம இந்த ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ இங்கே என்ன பண்ணுற? ப்ரெஷ் எடுக்க வந்தேன். நம்மால் மாதிரி இருக்கு. நம்ம ஆள் வேற தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். எப்படியும் நம்ம வண்டி பாதியிலே நின்றுரும். இனியும் துணை கூட்டிட்டு போயிடலாம். வண்டிய திருப்படி அமுதா. எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீடு இந்த பக்கம்ல இருக்கு, இந்த பக்கம் போறீங்க? இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம். வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். இல்லை, பரவாயில்ல. வாங்க. சாவியெல்லாம் போட்டு தான் இருக்கு. சமத்து, யாரும் இல்லாத இடமா பார்த்து கரெக்டாக நிற்பா. நான் வேணா போய் பெட்ரோல் வாங்கிட்டு வா. என்னை தனியாக விட்டுட்டா. எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். ம். பேலன்ஸே இல்லாத ஃபோனில் யாருக்கு தான் ட்ரை பண்ணுறேன். Your account does not have a sufficient balance. வெளியில் போகும்போது பெட்ரோல் இருக்கா, மொபைலில் பேலன்ஸ் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டீங்களா? அது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, அவர் தான் காசு கொடுக்கவே மாட்டுறாரு.
ஐயோ கிஃப்ட் கொடுத்துருவானோ? கொன்றுவேன். அப்படியே போயிரு. போ. தானே பார்த்தேன். நம்ம கணக்கு மிஸ் ஆயிடுமா என்ன? டேய் பீர் பாட்டில் எடுத்துட்டு போய் என்னடா பண்ண போற? டேய் ராஜா, டேய் என்னடா பண்ற? டேய் பெட்ரோல் இல்லடா. இருடா கொஞ்சம் தான்டா. டேய் பெட்ரோல்னா தள்ளிட்டு போடு. இவன் ஒருத்தன். போதுமா? இல்ல பத்தாது, ஃபுல்லா வேணும். ஓகே பாய். ஏண்டா உன் தங்கச்சிக்கு பெட்ரோல் அடிக்க காசு தர மாட்டியா? டேய் காலையில் தானே 100 ரூபா கொடுத்தேன். அவள் பெட்ரோல் போட்டு சும்மா ஊசிட்டு வாடா. அவ்வளோ போய் தெரியாது உனக்கு கமெண்ட்ரே. சரி டீ சாப்பிட்றியா? குடிக்கலனா விடுவா போகிறோம். சரி சொல்லு மாஸ்டர் ஒரு டீ. ஆத்தாடி தண்ணியை கலக்க போகிறோம்டா. மாஸ்டர் டீ கேன்சல். நான் பாண்டா எடுத்துக்கிறேன். மாஸ்டர் நான் தான் டீ வேணாம் சொன்னல. போட்டதுக்கு அப்புறம் வேணாம்னா குடிடா. இவன் கூட டீவா குடிக்கிறது? இன்னைக்கு செத்தான்டா எதிரி. டேய் டீ சாப்பிட்றா. உனக்கு ஏண்டா நானே மூடிட்டு உட்காந்துருக்கேன். இது தேவையாடா உனக்கு? போண்டா. ஐயோ சாமி ஆள விட்றா. நண்பா ஏன் வர வர மெலிஞ்சிட்டே போற? ஒருவேளை நம்ம கடை டீ ஒத்துக்கலையோ? நீ வேணா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாரு. நாளையிலேருந்து அதான் பண்ணலான்னு இருக்கிறோம். இவங்கிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன். கேட்குறப்பெல்லாம் அந்த இந்தான்னு இழுத்தடிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோன்னு தைரியத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு என் தம்பி கூட வரும்போது வழியில் மறித்து, ஏடா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா என்னடா அர்த்தம்? ஆ அப்போ உனக்கு பணம் கொடுத்தவன் நான் லூசா? துரை உங்களை தேடி நான் ரோடு அலையணுமா? சரி எப்போ தான் பணத்தை தருவேன்? திரும்ப ஒரு வாரமா அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டான். என் தம்பி முன்னால் அசிங்கமாயிருச்சு. 2 நாளில் தரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். டேய் இந்த அரிய 2 பேப்பர் எழுதிட்டியா? சமைக்கலைன்னா வெளியே போகும்போது பணம் வச்சுட்டு போகலாம்ல சாப்பிட்றதுக்கு. இதை மட்டும் கேளு. டேய் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எத்தனை வருஷம் தாண்டா ஊர் சுற்றிட்டே இருப்ப? ஆ உனக்கு சமைச்சு போடுறதா எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலை இல்லை. டேய் உன்னதாண்டா பார்க்குறத பாரு. ஹலோ
என்னடா வந்து உம்முன்னே இருக்க? ஏதாவது சொன்னா தானே தெரியும். ஒன்றும் இல்லைடா. எங்க இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன இப்படி பண்ணுறாங்க? குடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட யாரு? அந்த திட்டு பையலா? ஏங்க, அந்த 2 பேப்பரை எழுதிடலாம்ல? ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? உனக்கு யார் சொன்னா? உங்க தம்பி கிட்ட பேசினேன். மாமா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, போன நான் அப்புறம் பேசுகிறேன். யாரா அது? நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க டீச்சரா. எங்கள் அப்பா கொஞ்ச நாள் நீங்கள் தங்க சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, பாய்டா. பாய்டா. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு. சொன்ன மாதிரி என்னால் அவனுக்கு 2 நாள் பணம் கொடுக்க முடியல. அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். ஏற்கனவே என் தம்பிக்கு தெரிஞ்ச பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் இன்னைக்குள்ளே பணம் வேணும்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோனி வேற ஊரில் இல்லை. எங்கேயாவது போய் பணம் ரெடி பண்ணலான்னா பைக்கும் இல்லை. பஸ்ஸில் போக கூட சுத்தமாக பணம் இல்லை. டேய், எங்கடா இருக்க டோனி? பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. காலையிலேருந்து சாப்பிடாம 8 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கேன்டா. எங்கே தாண்டா இருக்குது வீடு? பாலம் தாண்ட ஒன்று 2 வீடு இருக்கும் பாருடா. ஆமாம், ரைட்டில் ஒன்று இருக்குது, லெஃப்டில் ஒன்று இருக்குது. அந்த லெஃப்ட் வீடு தான்டா. லெஃப்டா? அந்த வீடு தான். சரி, சாவி எங்கே வச்சுருக்க? செல்ஃபில் வச்சிருக்கேன். எங்கே? செல்ஃப்லையா? ஆமாடா. சரி மச்சான், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பாய்டா.
ஃபோனை கொடு. டேய் எங்கடா இருக்க? யார் ஃபோனில்? என் ஃப்ரெண்டு திவ்யாண்ணே. ஏன் உன் ஃபோனில் பேச வேண்டியது தானே? என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைண்ணே. சொல்லுடி. ஹலோ, நான் ராஜா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? டேனி இருக்கானா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? மணி 8 தானே ஆகுது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்க அண்ணா நல்லா இருக்காண்டி. டேனியை டீ கடைக்கு வர சொல்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். அவன் இன்னைக்கு பிஸியாக இருக்கான், வரமாட்டான். வரேன்னு சொன்னா? ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணன் நம்பருக்கே கூப்பிட்டு இருக்க? இனிமே என் நம்பருக்கே கூப்பிடு என்ன? ஓகே. நான் வரேன்னு சொன்னானா? ஏதோ பிஸியாக இருக்கானா, வரமாட்டானா? மாஸ்டர் 10 டீ பார்சல். என்னது 10 டீயா? அரை கூட தண்ணி கலப்பணும்டா. இந்த வந்துருச்சுல. பால்ல டீ போடுற மாதிரியே பார்க்குறான். நண்பா ஒரு டீ. இல்லை நண்பா, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி டீ சாப்பிட்றது? டீ வேணும்னா பால் சாப்பிடு. டேய் டீ. டேய் ஒரே ஒரு நாள் தான் டீ குடித்தேன். 3 மாதம் பெட்டில் இருந்தேன்டா. 4 ரூபா சாமி. இருக்கிற தண்ணி என்ன பண்ணுறது? எவனையும் காணுமே. இவங்களும் குடிக்க மாட்டாங்க. வாகனம் வேற எடுத்துட்டு வருது. என்னடா ஃபோன் பண்ண? வாடா. வேலைக்கு ஆகாது. இவன் தங்கச்சி அவனை இழுத்துட்டு போகாம விட மாட்டான். எனக்கு என்னமோ இது சரியா படலை. நண்பா 3 பேர்த்துக்கும் ஒரு டீ சூடா. Graham Swan to continue, just to remind you that that new ball is due. England have decided not to take it yet. ஹலோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். எதுக்கு கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். வீட்டில் யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். அதுக்கு? இல்லை, துணைக்கு வரியான்னு கேட்டேன். அதானே பார்த்தேன். நான் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து முறைப்படியே கேளுங்க. எனக்கு ஒரு கால் வருது, அப்புறம் பேசுகிறேன். பணப்பிரச்சனைலாம் ஓரளவு சரியான பிறகு என் பார்வை அவ பக்கம் திரும்பிச்சு. இப்போதான் இந்த சட்டையை போட்டிருந்தா அதுக்குள்ளே நினச்சி காய போட போகிறான். எப்பவும் என் முன்னால் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அவள் என்னை பார்க்குறாளா இல்லையான்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் யாரும் இல்லை, நானும் அவனை மட்டும்தான் இருந்தோம். ஏதாவது பண்ணி அவகிட்ட பேசலான்னா முடியவே இல்லை. நானும் அவன் பார்வையில் படுற மாதிரி என்னென்னமோ பண்ணி அவள்கிட்ட பேசலான்னு கிட்ட போனா. சாம்சங் சார்ஜர் இருக்கா? இருக்குங்க. கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுக்குறீங்களா? கொடுங்க. $2 ஏறி இருக்குங்க. தேங்க்ஸ்.
நைஸ் டே. நம்மளை பார்க்கறதுக்கு என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் பேச மாட்டானே. அன்னைக்கு காலையில் சினிமா கிளம்பிட்டு இருந்தேன். என்னடா அனுப்புன மெசேஜுக்கு ஒரு ரிப்ளையும் இல்லையே. ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவகிட்ட போனேன். என்னாச்சு இவனுக்கு? நல்லா இருக்க துணியை நினைக்கிறான், காயாத துணியை எடுக்கிறான். உண்மையிலே நம்மளை பார்க்குறானா இல்லை பார்க்காத மாதிரி நடிக்கிறானா? சொல்கிறா. ஹலோ சொல்கிறா. கேட்கடா. ஹலோ எங்கடா இருக்க? ஹலோ ஏய், இந்த ஃபோனில் மைக் ப்ராப்ளமாக இருக்குடா. அதான் எங்கே இருக்க? நான் கிளம்பி வந்துட்டேனா. நீ எங்கடா இருக்க? வீட்டில் தான். வீட்லையா? நான் வந்துட்டேன்டா. நீ எப்படா வருவ? நான் கிளம்பிட்டேன்டா. ஹலோ சத்தமா தான் பேசேன்டா. டேய் கேட்குதா இல்லையாடா? ஹலோ உங்கள் அப்பா காலையிலே எங்கே கிளம்பிட்டாங்க. உங்களுக்காக பாக்கெட்டில் பணம் வச்சுருக்காங்க. ஆமாம் வச்சுட்டா. ஏன் உங்கள் அப்பா ஃபீல் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க? ஸ்டடீஸை முடிக்கலாமே. ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சரா? இன்னைக்கு லைஃப் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கு. ஓகேங்க நான் வரேன். எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போகிறேங்க. என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண முடியுமா? சின்ன ஒர்க் இருக்கு. பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு நாமளே புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சால் நல்லது, புரியலைன்னா ரொம்ப நல்லது. எஸ்எம்எஸ் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்லாமல் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டான். சரின்னு கிளம்பி போனால் வண்டியோட ஓரத்தில் உட்காந்து எதுவுமே பேசாமல் இருந்தான். அவன் நிஜமாவே பஸ் ஸ்டாப் தான் போகிறா, நம்ம கூடலாம் பைக்கில் வரணுன்ற ஆசை இல்லைன்னு நினச்சா என் தோளில் கை வச்சு பக்கத்தில் உட்காந்துருந்தான். வரங்க. ஓகே பாய்.
பஸ் ஸ்டாப் கிட்ட. அதே பஸ் ஸ்டாப் கிட்டயா? டேய் நான் தியேட்டர்ல இருக்கேன்டா, சீக்கிரம் வாடா. டேய் நான் வரலடா. டேய் கிளம்பிட்டே இல்லையா? உண்மையை சொல்றா. கிளம்பிட்டேன், வந்துட்டேன், ஆனால் உங்களோட சினிமாவுக்கு வரலடா. டேய் புரியுற மாதிரி சொல்றா. படத்துக்கு வர்றியா வரலையா? இப்போ நான் உங்களோட சினிமாவுக்கு வரல, அவ்வளோதான். டேய் உன்னை நம்பி இருக்கிற காசெல்லாம் போட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டேன்டா. இப்போ தண்ணி அடிக்கவே காசு இல்லடா. டோனி போடா. சொல்கிறா. என்ன சொல்றா? இப்போ படத்துக்கு வர்றியா வரலையாடா? டேய் ஃபோனை கட் பண்ணுறா. டேய் என்னடா கட் பண்ணுறான்றல்ல. உங்கள் ஒர்க் முடிஞ்சுதா? ம், நீங்கள் படத்துக்கு போகலையா? இல்லை, டிக்கெட் கிடைக்கல. வீட்டுக்கு தானே போகிறீங்க? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லையே, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கேயாவது வெளியே போகலாமா? ம், போகலாம். சந்தேகமே இல்லாமல் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. பொண்ணுங்களை பற்றி எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரியல. நாம் பண்ணுற எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. பசங்களை மாதிரி உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும். Wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. தேங்க்ஸ். உனக்கு எப்படி தெரியும்? நேற்று உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இந்த பிறந்த நாளில் இருந்து எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. பிரச்சனையும் தான். நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அவள் அப்படி இல்லை. நான் என் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அன்றைக்கி அவள் கையை பிடிச்சி அவகிட்ட அப்படி சொன்னது தான். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன். நிறைய பேசணும் என்னை பற்றி அவளை பற்றிலாம். ஆனால் அவள் லைஃபு அப்படி இப்படின்னு பேச்சை திருப்பினான். மற்றபடி நான் பண்ண எதையும் அவள் தடுக்கலை. மதி சாயவில்லை, என்னை காணவில்லை, துளி ஈரமில்லை, அது
ரதி நாணவில்லை ஒரு தாகமில்லை என செய்து விட்டாள் அவள் ஏதோ. என் ஜன்னல் பக்கம் காற்றுதான் வீசுதோ, என் இன்பம் எல்லாம் சேர்ந்துதான் தாக்குதோ. அருகினில் நீ வந்ததும் நான் சேர்ந்ததும் நாமானதும் கனவும், பதில் நீ தந்ததும் உடன் வந்ததும் என்னை வென்றதும் நிஜமோ சொல். உன் பார்வை வீசி சென்றா என் மீது, அதனால் காயம் இல்லையடி என் நெஞ்சோடு. நீக்கம் எல்லாம் வந்ததென் மீது, இனிமேல் தூக்கம் எல்லாம் உந்தன் நெஞ்சோடு. உன் விழி கொலை செய்து உன் வளம் வதை செய்தது, என்னை நீ நிதம் கொய்து உன்னை சேர உள்ளம் இயங்குது. நின்முகம் முன் நின்றது என் மனம் பின் சென்றது, ஏக்கமும் என்னை வென்றது தினம் என்னை கொன்றது. மதி சாயவில்லை என்னை காணவில்லை துளி ஈரமில்லை அது ஏனோ. ரதி நாணவில்லை ஒரு தாகமில்லை என்ன செய்து விட்டாள் அவள் ஏதோ. என் ஜன்னல் பக்கம் காற்றுதான் வீசுதோ, என் இன்பம் எல்லாம் சேர்ந்துதான் தாக்குதோ. அருகினில் நீ வந்ததும் நான் சேர்ந்ததும் நாமானதும் கனவும், பதில் நீ தந்ததும் உடன் வந்ததும் என்னை வென்றதும் நிஜமோ சொல். என் ஜென்ம ஆசை என்று தீர்த்தாயே, அழகிய கஞ்சாடை காட்டி கைகள் கோர்த்தாயே. ஆசைக்கு ஆழம் இல்லை செந்தேனே, ஒரு முறை பேரின்பம் தந்து செல்வாய் பெண்மானே. ஆசையோ தடை போடுது, நெஞ்சமோ விடை தேடுது, நாணமோ கடை போடுது, வெட்கம் என்னை விட்டு சென்றது. தேவையோ தினம் தேடுது, வார்த்தையோ வரம் மறுக்குது, தூக்கமும் தூர நின்றது கனவெனை தின்றது. மதி சாயவில்லை என்னை காணவில்லை துளி ஈரமில்லை அது ஏனோ. ரதி நாணவில்லை ஒரு தாகமில்லை என்ன செய்து விட்டாள் அவள் ஏதோ. என் ஜன்னல் பக்கம் காற்றுதான் வீசுதோ, என் இன்பம் எல்லாம் சேர்ந்தனை தாக்குதோ. அருகினில் நீ வந்ததும் நான் சேர்ந்ததும் நாமானதும் கனவும், பதில் நீ தந்ததும் உடன் வந்ததும் என்னை வென்றதும் நிஜமோ சொல். குரா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பிரதர். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். என்னடா அப்பா நைட்டு வரமாட்டார், நானும் டேனியோட வெளில போகிறேன், நீ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோண்ணே. ம் சரி, காசு இருக்கா? ம் பாய். ஓகே வரண்ணா.
ஹலோ ஏ அசோகே எங்கடா இருக்கிற? என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சுட்டான். உடனே நீ கிளம்பி வா. ஆமாம், நீ உடனே கிளம்பி வா. இங்கே தான் நம்ம நாயிருக்கல்ல. சீக்கிரம் வா வா வா. உங்கள் அண்ணன் மீனை தாண்டா விட்டு சொல்கிறா. டேய் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்கோர் என்னன்னு பார்த்து சொல்லேன்டா. டேய் இங்கேயும் கரண்ட் இல்லை, ஃபோனை விடா. பஸ் ஸ்டாண்டுக்கு சாப்பிட அப்புறம் உங்களுக்கு எதாவது வேணுங்களா? இல்லை, 2 பேருக்கும் நானே ரெடி பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏஜ் என்ன? 25. உங்களுக்கு? என்ன வாங்க போங்கன்னு? நைட்டு மட்டும் பார்த்தா எத்தனை வயசு மாதிரி தெரியுது? ஒரு 18 19. 26. ஏய், அப்பா தான் இந்த ரூமை யூஸ் பண்ண வேணான்னு சொன்னார்ல? நம்ம ரூமில் ஹீட்டர் ஒர்க்கா இல்லை, அதான் குளிக்க போனேன். ஹலோ, இதோ வரேன்டா.
வந்துட்டான். டயத்தை மாத்திரை அமுதா. இந்தாங்க. ஏன் லேட்டு? ½ அன் ஹவர் தானே ஆச்சு. ½ அன் ஹவரா? 2 மணி நேரம் ஆச்சு. வேணும்னா என் வாட்ச் பாருங்க. இல்லை கிளம்பியே ½ அன் ஹவர் தானே ஆச்சு. அப்போ நான் போய் சொல்கிறேனா? உங்கள் அண்ணன் வெளில போயிருக்கான். தெரியுமே. ஹோட்டலில் சாப்பிட சொல்லி காசு கொடுத்தான். இனிமே அது ஒழுங்காக டைம் கீப் பண்ணுங்க. என்ன ½ அன் ஹவர்னா ½ அன் ஹவரில் வரணும். 2 மணி நேரம்லாம் ஆக்கக்கூடாது. நான் கிட்டார் புதுசாக வாங்கினேன். அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஜென்ஸ் வாட்ச் அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். லேடிஸ் வாட்ச் இருந்தால் நானே கட்டியிருந்திருப்பேன். கடையில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. ஓ 50 காசுக்கு சேஞ்ச் இல்லைனா தான் சாக்லேட் தருவாங்க. இப்போல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனால் இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டாக தான்ப்பா வந்துச்சு. காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை. என்ன மாஸ்டர் சரக்கு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்குது? அட எங்கப்பா ஒரு நாளைக்கு 10 பிராந்தி ஓடுது. மாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பிராந்தி தானே, வேறு பிராண்டே இல்லையா? குடிச்சா பிராந்தி, எடுத்தா வாந்தி. ஏன் நண்பா சரக்கும் அடிக்க மாட்டேன்ற, தம்மும் அடிக்க மாட்டேன்ற. அதில் தான் உயிர் கேடுன்னு போட்டிருக்குல்ல, அதை போய் குடிக்கணுமா? ஐயோ அப்படியே போட்டிருக்காங்க. ஏன் உனக்கு தெரியாதா? நீ பார்த்ததே இல்லை? டேய் நீ சரக்கு அடிக்கலாமா? நேற்று மாதிரி கட்டிங் வாங்கி கொடுத்துறாங்கடா. எனக்குலாம் இன்றைக்கி ஆஃப் வேணும்ப்பா. ஆஃபா? கட்டிங் தாங்குவியாடா நீ? ஆஃப் அடித்தா மட்டே ஆயிடுவாடா. யாரு நானா? எனக்குலாம் எவ்வளோ அடிச்சாலும் ஏறாது தெரியுமா? எவ்வளோ அடித்தாலும் ஏறாதா? அப்போ என்ன மத்து குடிக்கிற நீ? ஏன் நண்பா திட்டுறது தான் திட்டா, கொஞ்சம் வண்டியே திட்டேன். எப்படி சென்சாரில் கட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு தான் நானே கட் பண்ணிட்டேன். என்னது சென்சாரா? அப்படின்னா என் பொண்டாட்டியா கேட்டேன்னா வண்டியே திட்டுவாயா? அங்கே என்னையா சத்தம்? கிளம்பியாச்சா? கிளாஸ் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. நான் கால் பண்ணுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கிளாஸுக்கு. அரியர் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். பணம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் இருக்குது. வண்டியா அது? 2 வண்டி. சரி போயிட்டு வா. ஹலோ. சொல்லு. இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க. என்ன? சரி. சாப்பிட்டியா? செலவுக்கு பணம் வச்சுக்க, எடுத்துக்க. சரி. லைட் ஆஃப் பண்ணிடு.
சின்ன வயசில் நல்லா படிப்பான் சார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஸ்கூலு வேலை அதுன்னு அவங்கள கண்டுக்காமல் விட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? நாளைக்கு வந்துடுவேன் சார். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சரி போயிட்டு வாங்க. ம் பஸ் ஸ்டாண்டு தானே போகிறீங்க? ஆமாம் சார். டேய் நீ பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே போகிற? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் இன்னும் 2 நாளில் வந்துடுவேன்னு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி. அது உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட் தானே? நான் நம்மளை பார்த்தேண்ணா. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பஸ் ஸ்டாப் கிட்ட. இல்லை, ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. புது ஃபோனில் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஓ, எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் தானே இருப்பான். இங்கே பாரு, கிளாஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு போகிறா பாரு. எங்கடி போகிறா? கிளாஸுக்கு. என்னமோ பெரிய கிட்ட ரெஸ்ட் மாதிரி நடந்து போகிற பார்த்தியா? கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி என் சுற்றி அழிக்கிறாடா. வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு, மொபைல் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம அண்ணன்கிட்ட எப்படியாவது போய் சொல்லி பணம் வாங்கி நம்ம ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஆள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னடா அந்த டீச்சரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல? வண்டியில் நெருக்கமாக சுற்றுற மாதிரி கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னா? போனையா இல்லையா? நீ என்ன அவன் தங்கச்சியோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க? நான் கேட்டனா? போய் வேலையை பாடுறா. அண்ணா, ஒரு கோட்டு வாட்டர் டம்ளர். ஏண்டா உனக்கு வேறு கடையே கிடைக்கலடா? இவன் கடையில் இவனே குடிக்க மாட்டான்டா. எவ்வளோண்ணா? 140 ரூபா. இவன் கடையில் 10 கோட்டு அடித்தாலும் ஏறாடா. என்னங்க தண்ணி மாதிரி இருக்கு? தண்ணி மாதிரிலாம் இல்லை, தண்ணியே தான். ஏன் நண்பா, பகலில் தான் பாலில் தண்ணி கலக்கிற, நைட்டு பிராந்தி இல்லையுமா? நண்பா, அவன் 1008 பிரச்சனையில் வரான். இதில் சரக்கை வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கிற அளவுக்கு டைம் இருக்குது. நாமளே சரக்கில் தண்ணி கலந்து வச்சுட்டோன்னா அவனா வாரான், வாங்குறான், குடிக்கிறான், போயிடுறான். அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எல்லாமே ஓகே தான் மாஸ்டர். லைட்டாக ஒரு கட்டிங் போகலாமா? நம்ம கடையில் அடித்தா போதை ஏறாது. நம்ம ஒயின் ஷாப்பில் போய் அடிப்போம். வெயிட் பண்ணுங்கள், கடையை மூடிட்டு வரேன். வா நண்பா, போய் நல்ல சரக்காக குடிப்போம். என்ன ஒரு சேனலுமே வரல? ஐயா, வாங்க. உட்கார்றா.
இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ போட்டு கொடுத்து நம்ம ஆளை எப்படியாவது அஸ்தி ரமதா. ம் இந்தா பொடி. இன்னைக்காவது ஒழுங்கா டீ போட்டிருப்பாளா? நினச்சேன். டீ நல்லா இருக்கா? நீ கலக்குடி அமுதா. ஏன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? என்ன ஏன்டா பார்க்குற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேற எப்படி? நியூ இயர்க்கு வீட்டுக்கு வந்துடணும். என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடணும். என்னடி நியூ இயர்க்கு மாமா வீட்டுக்கு போகலான்னு சொன்ன? ஏன் வாழை பார்க்கறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னியே நான் தான் கேட்டேன். சரி, நியூ இயர்க்கு என்ன ஸ்பெஷல்? நியூ இயர்க்கா பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். பிரியாணி காசு போட்டு உயிர் விட்டுறாதரா. ஏன்டி இப்படி பண்ணுற? நானே ஒரு சாங் ஓனா கம்போஸ் பண்ணுறேண்ணா. நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன். ஆமாம், 3 மாதமாக கிளாஸுக்கு போனியே, ஒரு டியூன் கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாத உனக்கு? ஆமாம்ல, ஒரு டியூன் கூட ஒழுங்காக வாசிக்கலாம்ல. இப்போ பாரு. மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளின் சில உண்மையை என்னை பார்க்கையிலே. உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்களின் நெய் தீண்டாதா, என்னோட பொருள் ஆவியெல்லாம் உனக்கு உனக்கு தானே. என் கனவுகளின் நாயகன் என்னை மயக்கி போட்ட மந்திரன், என் கவிப்புகளின் தந்திரன் மந்திரன். மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளின் சில உண்மையை என்னை பார்க்கையிலே. உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்களின் நெய் தீண்டாதா, என்னோட பொருள் ஆவியெல்லாம் உனக்கு உனக்கு தானே. சாரலாக வந்தாய் நீயே, தவிப்பெல்லாம் நீயே நீதானே. மறைத்தாலும் மறுபடி போக்கும் மந்திர பூதான் காதல், அறியாத அண்ணனின் தோழனே. உலகினான்கள் மறந்தே போனே, தொலைபேசி அறிந்தே மகிழ்ந்து, உனக்காகவே நான் பிறந்தேனே. மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளின் சில உண்மையை என்னை பார்க்கையிலே. உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்களின் நெய் தீண்டாதா, என்னோட பொருள் ஆவியெல்லாம் உனக்கு உனக்கு தானே. குளிரின் வேளா, குளிர் காற்ற என் மேல் வாவா, போர்வைகள் தேவையே. வரம் பெற்று வந்தேன் நானே, உன்னிலும் பின்னுருவம் நான், நாசியில் உன் சுவாசம் தாயே. நீ என்றால் என்றே மறிப்பேன், உன் கண்ணசைந்தால் மறிப்பேன்.
நேசமின்றி சாகிறேன், இரவுகளில் பறக்கிறேன், கனவு வரவில்லை. என் போர்வையை நீ கேட்டுப்பார், என் அறையினுள் நீ வந்து பார், என் உடைகளை நீ நுகர்ந்து பார், கலந்து போனேனே. என் இரவுகளின் கசுரணி, என் மாலைகளின் தோழனி, என் பாதை எங்கும் ஓட வரும் காதலன். மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளின் சில உண்மையை என்னை பார்க்கையிலே. உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்கள் என்னை தீண்டாதா, என்னோட பொருள் ஆவியெல்லாம் உனக்கு உனக்கு தானே. நான் இப்போ ஒழுங்காக கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா என் மாமா பொண்ணை என்னை கேட்காமலே எனக்கு நிச்சயம் பேசி முடிச்சிட்டாரு. ஹலோ ஹலோ சொல்றி. டியா? அப்புறம் என்ன டாவா? ஒன்று தானே நீ? இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்ன திடீர்னு போடி வாடின்னு? ஏன் சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் விடு, மீட் பண்ணலாமா? எதுக்கு? கண்டிப்பாக சொல்லணுமா? நான் கிளம்புறேன். ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஃப்ரீயா? எதுக்கு? ஊட்டி போகலாமா? எக்ஸாம் இருக்கு. நான் கூப்பிட்டா வரமாட்டேன். ம், வரமாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபாரின் போய் தான் ஆகணுமா? ஆமாம். இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல? சரி. இப்போ நீ என்ன பார்த்தாலும் எதுவுமே நடக்காது. உன் பார்வையே சரியில்லை. நான் கிளம்புறேன். எஃப்எம்மா? ஹலோ யாரு? ஹலோ கேட்கல. டைம் என்னன்னு பாரு, கேக் வெட்டலாம். ஹலோ யார் வேணும்? கேக் வெட்டலாமா? டேனி வந்துட்டோம். அதுக்கு வேற கேக் வச்சிருக்கேன். ஓ ஓ 11 o'clock தான் ஆச்சா? அதுக்கு என்ன, நம்ம 12 o'clock ஆக்கிட வேண்டியதுதான். டைம் ஆயிடுச்சுல்ல, வெட்டு. இந்தாங்க. ஐயோ, தண்ணி கலந்ததை கண்டுபிடிச்சிருவானோ? என்ன மாஸ்டர் ரோட்டையே பார்த்துட்ருக்கீங்க? சரக்கு வாங்க ஒருத்தனை கடைக்கு அனுப்பிச்சேன், இன்னும் ஆளை காணும். என்ன மாஸ்டர் உங்கள்கிட்டே சரக்கு வச்சுட்டு வெளியே வாங்க அனுப்பிச்சிக்கிறீங்க? நம்ம கடை சரக்கா? அதை போய் மனுஷன் குடிப்பானா? ஆள் விவரமாக இருக்காயா? அவங்க கடையிலே சரக்கு வச்சுட்டு ஒயின் ஷாப் வாங்கி குடிக்கிறான்.
இந்தாங்கண்ணே. எந்த கடையிலடா சரக்கு வாங்கினேன்? அதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மண்ணாடி கடை இருக்குல்ல, அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ஏன்டா வாங்கினேன்? ஏண்ணே? அங்கே தான்டா நமக்கு தண்ணி சப்ளை பண்ண பையன் வேலை பார்க்குறான். நாமளாவது சரக்கில் தண்ணியை கலந்து விற்றோம், ஆனால் அவன் தண்ணியிலே சரக்கை கலப்பான்டா. எத்தனை பேர்த்து தண்ணியை கலந்து காசு பார்த்துருப்ப, இப்போ பார்த்தியா? உனக்கே ரிப்பீட்டு. கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபாரின் அனுப்புறீங்களா? இப்போ தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கு, வந்துருட்டோம். இன்னும் 2 மாதம் பொறுத்து அனுப்புறோம். முக்கியமான ஃபோன் போல. மாப்பிள்ள பேசுங்க மாப்பிள்ள. பரவாயில்லைங்க மாமா. யாரு இவங்க? நம்ம ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. வேறு வீடு பார்க்குற வரைக்கும் இங்கே தங்கி இருப்பாங்க. The network you are calling is currently busy. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸியாக உள்ளது. அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒரு 2 மாதம் எக்ஸாம் முடிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். The network you are calling is currently busy. நீங்கள் தொடர்பு கொள்ளும் The number you have called is currently. The number you have called is currently switched off. அவள் ஃபோனை எடுத்து அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு எந்த பையன்கிட்ட அவளை சீக்கிரம் ஈஸியாக பழகிற மாட்டான். அப்படி அவள் பேசி பழகி இவன் தான் நமக்கு எல்லாம் முடிவு பண்ணி ஒரு லிமிட்டை தாண்டின பிறகு அவன் நினச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நான் வெளியே வந்துடலான்னு நினச்சேன். என்ன என்ன பேசிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா தான். அவர் யாரு? எங்கள் மாமா. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா? என்ன கல்யாணமா? யாருக்கு? உங்கள் தம்பிக்கா?
ஃபோன் எடுக்க மாட்டான். இந்தாடா. யாரா அது? எடுத்தான் பேசேன். என்னது ஃபோன் எடுக்கவா? ஒரே டார்ச்சர் மச்சி. அப்படி என்ன தானே டார்ச்சரு? பின்ன என்ன மச்சி, காதலுங்கிறா, கல்யாணங்கிறா, குடும்பங்கிறா, இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. அதானே? டே விரா, எவ்வளவோ பார்த்துட்டோம். இவெல்லாம் ஒரு ஆளாடா. நான் பார்த்துக்கிறேன். அவன் நம்பரை மட்டும் கொடுத்து நீ ஃப்ரீ ஆயிரு. உனக்கே தெரியும்டா, அவளுக்கு எனக்கு 2 வருஷம் வித்தியாசம் இருக்கு. எங்கள் அப்பனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்னை உரிச்சு எடுத்துருவான். வீட்டில் இருந்தா அவளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு வீட்டுக்கே வராமல் இருந்தேன். ஆனாலும் அவன் என்னை விடுற மாதிரி இல்லை, துரத்திட்டே இருந்தான். ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்கிறா. 99 627 45 666. சரி மச்சி, நான் வரேன். பாய். ஓகேடா. ஹலோ. சொல்லுங்க. எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன திடீர்னு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். என்ன எப்போ பேசினாலும் சும்மா தான் கேட்டேன், சும்மா தான் சொல்கிறேன்னு. இப்போ என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீங்கள் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏன் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? எதை சொல்ல ஃபோன் பண்ணீங்களோ அதை சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறது? அதான் காலையிலே சொல்லிட்டேனே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸி. The network you are calling is currently busy. கிளாஸுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் 2ல் 1 பார்க்காம விடுற மாதிரி தெரியல. பிரச்சனை பெருசாகிட்டே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் என்னால் அவளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல.
தாங்கள் அழைத்த நம்பர் தற்பொழுது வீட்டுக்கு போனால் அவன் முகத்தை பார்க்கணுமேனு பயந்துக்கிட்டு வெளியிலேயே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னை விடுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலேயும் ஃபோன் எடுக்காமல் இருந்தா அவன் நேர்லேயே கிளம்பி வந்துடுவான்னு தோணுச்சு. வேற வழியே இல்லாமல் ஃபோன் அட்டன் பண்ணேன். ஹலோ, ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? அப்பாட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லிட்டீங்களா இல்லையா? யார் அந்த பொண்ணு? எப்பவும் ஃபோன் பிஸியாகவே இருக்கு. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். நானும் வந்த 2 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்கவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க, ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டீங்க. ஏன் தேவா? நம்ம 2 பேருக்கும் வயசு தான் பிரச்சனையா? வயசுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிடிக்கல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு தேவா, என்னை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஹலோ தேவா. ஹலோ, வீட்டில் தான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். இல்லை இல்லை நல்லா தான் இருக்கேன். ஃபோனில் யாரு? இல்லை ஃப்ரெண்டு. நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? ஆ, அவ்வளோ தைரியமா உனக்கு? ஃபோன் பண்ணிட்டே இருந்த நேற்று நைட்லேருந்து கட் பண்ணி விடுற. வீட்டில் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்களே, உனக்கு தானே அது? யாரு உனக்கு யாரு பொண்ணு கொடுத்தா? அந்த 2 அரியர் பேப்பரை எழுதிட்டு நீ என்ன கலெக்டர் ஆக போறியா? இந்த ஃபோன் நான் தானே சரி பண்ணி கொடுத்தேன், என்கிட்ட பேசுறதுக்கு தானே. அதை விட்டுட்டு வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்க. நான் ஃபோன் பண்ணா கட் பண்ற. அந்த ஃபோனை கொடு, ஃபோனை கொடுன்னு. இந்த பொண்ணுகிட்ட இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்? இது சரிப்பட்டு வராது. முதல்ல அந்த பொண்ணை காலி பண்ண சொல்லுவோம். என்னடா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது?
யூசன் த்ரோ மாதிரி தெரியுதா? அவளை கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டியோ? என்னால உன்கிட்ட கோமா கூட பேச முடியல தேவா. ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தேவா. ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்ற? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நீ என்னை கட்டிப்பல்ல தேவா? சொல்றா ப்ளீஸ், என்னை கட்டிப்பல்ல சொல்றா. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நான் மட்டுமே எதையும் முடிவு பண்ண முடியாது செல்வி. நான் உன்னை விட்டுற மாட்டேன் செல்வி. குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்கள் சார். ஏம்மா வேறு வீடு பார்த்துட்டியாம்மா? இல்லை சார். இது இல்லை மேடம், ரிலேஷன் நிறைய பேர் வருவாங்க, கல்யாண வேலை இருக்குது, அதான். 4 daysல சேலரி வந்துடும்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன் சார். நீ காலி பண்ணிடுமா, அப்புறம் என்னம்மா பண்ணு. இந்த காதல் எல்லாம் பெருமாயைதான பெண்ணே, கண்ணீர் எல்லாம் தரும் சாபம் தான கண்ணே. இது இளமையும் வேகமா, கண்களின் சாபமா, இது காதலின் வேதமா, ஆண்களின் துரோகமா. கனவுகள் எல்லாம் காணல் நீரையானதே. Sorry, the mobile you are calling is currently switched. தாங்கள் அழைத்த நம்பர் தற்பொழுது அழைத்து வைக்கப்பட்டுள்ளது.
என்னடா காலி பண்ண சொல்லிட்டீங்களா? ஆமாண்டா, இவன் இருந்தால் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான். இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. என் கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. இந்த காதல் எல்லாம் வெறுமாயை தானா பெண்ணே, பெண் கண்ணீர் எல்லாம் கரும் சாபம் தானா கண்ணே. The Vodafone number you have called is currently switched off. ஹலோ, எங்கே இருக்கீங்க? வீட்டில். நைட்டு ஃபுல்லாக ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? இல்லை, சார்ஜ் இல்லை, அதான். ஏங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்களே இந்த டீச்சர், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்கங்க. நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நீங்கள் என்னென்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் நல்லவன்லாம் ஒன்றும் சொல்லலை. உனக்கே தெரியும், நான் குடிப்பேன், தம் அடிப்பேன், ஊர் சுற்றுவேன், அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் அவள் சொல்லி நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியாது தேவி. ஆனால் நான் அவங்ககிட்ட சாதாரணமாக தான் பேசி பழகினேன். சரி, நான் இப்போ எதுவும் பேசுகிற மூடில் இல்லை, அப்புறமா பேசுகிறேன். ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டேன், நீங்களும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், சரியா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, தம்பி. இப்போ நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நீ நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன தான் கட்டிப்பேன்னு 2 காலில் நிற்கிறான். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. ஐ லவ் யூ. என்ன பிரச்சனை? நான் இருக்கேன். என்ன சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன என்ன வேணும்? இல்ல, எப்ப பேசினாலும் என்ன தருவேன்னு கேக்குறீங்க. இப்ப என்ன வேணும்? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன்.
நான் நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு. நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க வந்து நிக்கிறல. நீ நிக்கிறது ஏன் இடம்? நான் என் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அன்னைக்கு அவள் கையை பிடிச்சி அவகிட்ட அப்படி சொன்னது தான். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன்.